கர்த்தருக்கு பிரியமான உங்கள் யாவருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் இடம்பெற்றுள்ள வேத பகுதி எது? நியாயாதிபதிகள் 6:24. யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டு அழைத்தது யார்? கிதியோன். யெகோவா ஷாலோம் என்பதன் பொருள் என்ன? சமாதானத்தின் தேவன் என்பதாகும். நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அதற்கு கிதியோன், இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா என்றார். நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கிதியோன், என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி புளிப்பில்லாத அப்பங்களையும் இறைச்சியையும் காணிக்கையாக கொண்டு வந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ, கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான்.